ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு கதை தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இன்று உங்களுக்கு ஒரு மிக ஆழமாகவும் உணர்ச்சிகரமாகவும் இதயத்தை மற்றும் சுவாரஸ்யமான கதையை தான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் பெயர் தான் சிவலிங்கம். நான் சமீபத்தில் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்துவிட்டு எங்கள் ஊரிலே இருக்கும் ஒரு புகழ்பெற்ற தனியார் நிறுவனத்தில் பிஹெச்இஎல்ஐ வேலை செய்து இருக்கிறேன். என் வீட்டிற்கு அருகில்தான் என் அத்தை வசித்து வருகிறார்கள். அவர்களின் பெயர்தான் அனிதா. அனிதாவுக்கு இப்போது கிட்டத்தட்ட 33 வயது ஆகிறது. அனிதா பார்க்க மிகவும் அழகாகவும் அம்சமாகவும் பளிச்சென்றும் சிவப்பு நிறத்தில் இருப்பாள். அனிதாவின் கணவர் கார்த்தி ஒரு லாரி டிரைவராக பணியாற்றியிருக்கிறார். கார்த்தி பெரும்பாலும் வெளிமாநிலங்களில் பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்படி சென்று திரும்பி வருவது குறைந்தபட்சம் 12-18 நாட்கள் 20 நாட்கள் ஆகும். அனிதாவுக்கு 2 அழகான குழந்தைகள் இருக்கிறார்கள். அனிதா அவர்களின் குழந்தைகள் எங்கள் குடும்பத்துக்கு நெருக்கமாக பழகி வந்தார்கள். ஆனால் சிவலிங்கத்துக்கு அனிதாவை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் தனியாக நேரம் செலவிட வேண்டும், பழக வேண்டும் என்று மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாகவே இருந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் அந்த ஆசையை வெளியே காட்டாமல் மிக கட்டுப்பாட்டுடன் அனிதாவின் இனிமையாக பேசி சிரித்து பழகியே வந்தான். அனிதா கேட்கும் எந்த உதவியும் உடனே செய்து கொடுத்து வந்தான். இப்படியான ஒரு நாள் மாலை ஒரு 5 மணி இருக்கும். சிவலிங்கம் உடல் நலம் சரியில்லை என்று சொல்லி நிறுவனத்திலிருந்து அனுமதி பெற்று வீட்டுக்கு திரும்பி விட்டான். வழக்கமாக அனிதாவின் வீட்டு கதவு எப்போதும் போலவே நன்றாக மூடியிருந்தது. ஆனால் அன்று சிவலிங்கம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அனிதாவின் வீட்டு கதவுகள் முழுவதுமாக திறந்து இருந்தது. இது சிவலிங்கத்துக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக ஏற்பட்டது. எப்படி எப்போதும் திறந்திருக்காது என்று ஆயிருக்கும் என்று நினைத்த சிவலிங்கம் சரி உள்ளே போய் பார்த்து விடலாம் என்று மெதுவாக உள்ளே நுழைந்து விட்டான். உள்ளே நுழையும் போதெல்லாம் அனிதா அனிதா என்று சத்தமாக அழைத்தபடியே தான் உள்ளே சென்றாள். ஆனால் எந்த பதிலும் அனிதா வீட்டிலிருந்து வரவே இல்லை. அதனால் சிவலிங்கத்துக்கு இன்னும் மெதுவாகவும் அமைதியாகவும் உள்ளே நுழைந்து விட்டான், ஒரு பூனைக்குட்டி மாதிரி. அப்போது ஒரு அறையிலிருந்து மெல்லிய முணுகல் சத்தம் கேட்டது. அந்த மாதிரி சத்தம். அந்த சத்தம் சிவலிங்கம் சற்று வித்தியாசமாகவே இருந்தது. அனிதாவின் கணவர் கார்த்தி அப்போது வெளியூரில் தான் இருக்கிறார். அப்படி இருந்தும் எப்படி இந்த மாதிரி ஒரு சத்தம் வருது என்று ஆச்சரியமாக சிவலிங்கத்துக்கு தோன்றியது. மிகவும் மெதுவாக அந்த அறைக்குள் சென்று எட்டி பார்த்து விட்டான். அங்கு அனிதா தனது மொபைலில் ஏதோ ஒரு பழைய படத்தை பார்த்து கொண்டே இருந்தாள். தனியாக இன்பத்தை அனுபவித்து கொண்டாள். தன் கையை தனக்கு உதவின்னு சொல்லிட்டு அனிதா வேலை செஞ்சுட்டே இருந்தான். இந்த காட்சியை பார்த்ததும் சிவலிங்கத்துக்கு அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டான். அனிதா சிவலிங்கத்தை பார்த்ததும் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார். சில வினாடிகளில் கழித்து அனிதா தனது உடைகளை சரி செய்து கொண்டு அமைதியாக சிவலிங்கத்தின் முன்பாக வந்து நின்று விட்டாள். சிவலிங்கத்துக்கு என்ன பேசுவது என்று தெரியவே இல்லை. இறுதியில் சிவலிங்கம் மெல்லிய குரலில் அனிதா, மாடிக்கு வாருங்கள், நாம் அங்கே அமைதியாக பேசலாம் என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறி மாடிக்கு ஓடி போனான். அனிதா சிவலிங்கத்தை எதுவும் திட்டாமல் எதுவும் பேசவே இல்லை. முழு அமைதியாக நின்று கொண்டே இருந்தாள். சிவலிங்கம் மனதுக்குள் நாம் சொல்லிவிட்டு வந்துவிட்டோம். அனிதா மாடிக்கு வருவாரா வரமாட்டாரா எனக்கு தெரியவே இல்லையே, சரி போய் பார்த்துக்கலாம் என்று நினைத்தபடியே மாடிக்கும் நகர்ந்தான். படிக்கட்டில் ஏறி போயினான். சிவலிங்கம் அனிதா வருவாரா வரமாட்டாரா என்று சந்தேகத்துடனே மாடிக்கு சென்று விட்டான். ஆனால் சிவலிங்கத்துக்கு முன்பாகவே அனிதா அங்கு வந்து எனக்காக காத்திட்டு கொண்டே இருந்தாள். சிவங்களை பார்த்ததும் அனிதா தலையில் குனிந்தபடியே நின்று கொண்டிருந்தாள். அப்போது சிவலிங்கத்திடம் அனிதாவிடம் எத்தனை நாட்களாக இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான். அனிதா மெல்லிய குரலில் 2வது குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே என்று பதிலளித்தார். சிவலிங்கம், உங்கள் கணவர் கார்த்தி உயிரோடு இருக்கிறானே, அவருடன் தானே நீங்கள் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும். அவர் உங்களுக்கு மகிழ்ச்சி டெய்லி நைட்டு கொடுக்குறது இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி நீங்கள் தன் கையை தனக்கு உதவி வேலை பார்க்குறீங்க? உடனே அனிதா, என் கணவர் என்னை சந்தோஷமாக வைத்திருந்தால் நான் ஏன் இப்படி நான் தனியாக வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா சொல்லிட்டான். சிவலிங்கம், என்ன அனிதா இப்படி சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் உங்களுக்கு கார்த்திக்கு சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாளாகி விட்டதா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான். அனிதா தொடர்ந்து, 2வது குழந்தை பிறந்ததுமே அவர் என்னிடம் மகிழ்ச்சியாக கொடுக்குறதே இல்லை, அவர் என்னிடம் வருவதே இல்லை. நானும் டெய்லி நைட் கூப்பிடுவேன், ஆனால் அவர் கிட்ட கூட வரமாட்டார். நான் அவரிடம் ஏன் என் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் செய்து கொண்டேன், வாருங்கள் என்று நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று எவ்வளோ வாட்டி கூப்பிட்டேன் நான். அவர் இப்போது 2 குழந்தை பிறந்து விட்டதுன்னு அவர்கள் எப்படி வளர்ப்பது என்று நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால உனக்குலாம் என்னால் சந்தோஷம்லாம் கொடுக்க முடியாது. நான் எத்தனையோ முறை அழைச்சிருக்கேன் டெய்லி நைட்டும். அவர் சரக்கு அடிச்சு வந்தாலும் சரி, நானும் எதுவும் ட்ரை பண்ணேன், ஆனால் அவர் வரமாட்டேன்றாரு. நான் என்ன பண்ணுறது? ஆனால் என்னை சிறிதும் பொருட்படுத்தவே மனுஷனை கூட மதிக்கிறது இல்லை என் கணவர். திருமணமாகி புதிதில் என் கணவர் எனக்கு அடிக்கடி மொபைலில் பல வீடியோக்கள் காட்டுவார். அதில் கணவனை பிரிந்து பெண்கள் இப்படியெல்லாம் செய்வார்கள் என்று சில வீடியோக்கள் காட்டியிருந்தார். இப்போது என் கணவர் என்னை பொருட்படுத்தவே இல்லை என்பதால் அந்த வீடியோக்களை பார்த்து போல நானும் செய்து கொண்டிருக்கிறேன். அதைத்தான் நீங்கள் என்னை பார்த்து விட்டீர்கள். நான் உங்கள் முன்பு கையும் களவமாக மாட்டிக்கொண்டு விட்டேன். என் தலையை குனிந்தபடி அனிதா சொன்னார். சிவலிங்கம் அனிதாவிடம், அனிதா,
நீங்கள் கேட்ட எல்லா உதவிகளையும் நான் வேணால் செஞ்சு தருவேன். நீங்கள் எதுக்கு உங்கள் கை விரல் வித்தையில் விளையாடின்னு இருக்கீங்க? நான் தான் இருக்கல பக்கத்து வீட்டில். இந்த உதவி என்னிடம் நீங்கள் கேட்டிருந்தால் நான் மாட்டேன். நான் சொல்ல போகிறேன். உங்கள் மீது இன்றைக்கி எவ்வளோ நாட்களாக ஆசை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சொல்லியிருந்தால் போதும், நான் உங்களை தேடி நானே வந்திருப்பேன். உங்கள் எல்லா ஆசையும் நான் நிறைவேற்றிருப்பேன். உங்கள் புருஷன் இல்லைன்னா என்ன? உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்கள், நான் யாருக்கும் தெரியாமல் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சிவலிங்கம் மெல்லிய குரலில் கூறினான். அனிதா அதிர்ச்சியில் உறைந்து போயிட்டு சிவலிங்கத்தை வெறித்தபடி பார்த்து நின்று விட்டாள். சில வினாடிகள் கழித்து நான் யோசித்து சொல்கிறேன்னு கூறிவிட்டு வேகமாக படிக்கட்டிலிருந்து கீழே இறங்கி விட்டாள் அனிதா. சிவலிங்கம் மனதுக்குள் இத்தனை நாட்களாக மனதுக்குள் இருந்ததை இன்று தைரியமாக சொல்லிவிட்டேன் என் காதலியிடம். அனிதாவுக்கு உடல் தேவை இருக்கிறது. கண்டிப்பாக அனிதா உடல் தேவை இருந்திருந்தால் அவரே என்னை நெருங்கி வருவார் என்று முடிவு செய்து விட்டான் நமது ஹீரோ சிவலிங்கம். சிவலிங்கம் மனதுக்குள் இப்போது கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம். இந்த மீனை சூப்பராக இருக்குல்ல அனிதா, இந்த மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்னை நினைத்து நேராக ஒரு ஒயின் ஷாப் கிட்டே போயிட்டு நல்ல ஃபாரின் சரக்காக பார்த்து சைட் டிஷ்ஷு, சிக்கன், பிரியாணி எல்லாமே வாங்கிட்டு இரவில் அமைதியாகவும் இனிமையானவும் அனுபவிக்கலாம் என்று திட்டமிட்டிருந்தான். வீட்டுக்கு வந்ததும் சிவலிங்கம் சற்று நேரத்தில் குளித்து உடலை புத்துணர்ச்சியாகிவிட்டு வெறும் டவுசருடன் பனியனுடன் மட்டுமே அணிந்து தனது அறையில் டிவி பார்த்து கொண்டே இருந்தான். கரெக்டாக நைட்டு ஒரு 11 இருக்கும். சிவலிங்கத்துக்கு ஒரு அழைப்பு வந்தது. நார்மல் கார்டு தான். இந்த நேரத்தில் யார் அழைக்கிறீர்கள் என்று யோசித்தபடியே ஃபோனை எடுத்து பார்த்தேன். அது அனிதா. சிவலிங்கம், அனிதா, இந்த நேரத்தில் நீங்கள் அழைக்கிறீர்களே, என்ன விஷயம் என்று கேட்டான். அனிதா மெல்லிய குரலில், மதியம் நீங்கள் சொன்ன விஷயம்தான் நான் இவ்வளோ வரைக்கும் யோசிச்சுட்டே இருந்தேன் காலையிலேருந்து. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு உடல் தேவை கொஞ்சம் இருக்குது. அதனால் நான் சம்மதிக்கிறேன். இப்போது என் வீட்டில் வரீங்களா? என் புருஷன் கூட இல்லை. நம்ம இருவரும் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கலாமா என்று அனிதா கேட்டாள். சிவலிங்கம், நான் இப்போ தானே சில சரக்குலாம் அடிச்சு சைட் டிஷ்லாம் வாங்கி வந்திருக்கேன். அவற்றை அறிந்துட்டு இனிமையாக இருக்கலாம் தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். அனிதா, பரவாயில்ல, நீங்கள் பானங்கள்லாம் எடுத்துகிட்டு என் வீட்டுக்கே வந்திருக்கேன். இங்கே நம்ம சரக்கு அடிக்கலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் பானத்தை அறுதிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம ஏன்னா சரக்கு அடித்து இன்பமாக இருந்தால் கொஞ்சம் நீண்ட நேரம் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் நெட்டில் படிச்சிருக்கேன். சிவலிங்கம் சரின்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருப்பவர்கள், நான் என் நண்பர்கள் வீட்டுக்கு போகிறேன் என்று காலையில் தான் திரும்பி வருவேன் என்று சொல்லிவிட்டு இரவில் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். சற்று தூரம்தான் சென்ற பிறகு வாகனத்தில் ஒரு மறைவான இடத்தில் நிறுத்திவிட்டு அமைதியாக நடந்து அனிதாவின் வீட்டுக்கு திரும்பி சென்று விட்டான் சிவலிங்கம். அனிதா ஏற்கனவே வாசல் கதவை திறந்து வைத்திருந்தாள். சிவலிங்கம் உள்ளே நுழைந்ததும் அனிதா வெளியே எட்டி பார்த்தாள். யாராவது பார்த்து விட்டார் என்று உறுதி செய்துவிட்டு உடனே கதவை லாக் செய்து விட்டாள் அனிதா. அனிதா அன்று புதிய சேலை ஒன்று அணிந்திருந்தாள். சிவலிங்கம் உள்ளே சென்றதும் அனிதா அவரை அழைத்து சென்று விட்டாள். அனிதாவின் வீட்டில் 2 அறைகள் இருக்கின்றன. ஒரு அறையில் அனிதாவையும் 2 குழந்தைகளும் தூங்கிக் கொண்டே இருந்தார்கள். மற்றொரு அறையில்தான் அனிதாவும் அவரது கணவரும் படுக்கும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இருவரும் இனிமையான இருக்கப் போவதால் அனிதா குழந்தைகள் தூங்கும் அறைக்கு கதவை லாக் செய்துவிட்டு வெளித்தாப்பல் பூட்டிவிட்டு சிவலிங்கத்தை இன்னொரு அறைக்கு அழைத்து சென்று விட்டாள் நமது கதாநாயகி. அறைக்குள் நுழைந்ததும் அனிதா, உண்மையாக சொல்லுங்கள், என் மீது உங்களுக்கு ஆசை இருக்கிறதா இல்லையா? சொல்லுங்கள், அது எப்போத்திலிருந்து இருந்து வருகிறது என்று கேட்டார். சிவலிங்கம் பானத்தை ஊற்றிக்கொண்டே அருந்திக்கொண்டே, உண்மையில் அனிதா, நீங்கள் 2 குழந்தைகள் பெற்றிருந்தாலும் நீங்கள் எவ்வளோ அழகாக ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. இவ்வளோ இளம் வயசில் இருக்கீங்க. உங்களை அனுபவிக்கல உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு வேஸ்ட் ஃபெல்லும். உங்கள் முதல் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆசை வந்துச்சு அப்படின்னு சொன்னான். அனிதா வெட்கத்துடன் தலை குனிந்து விட்டாள். பிறகு நமக்குள் நடக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் யாரும் தெரியாமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்போது தான் நாம் தொடர்ந்து எப்படி டெய்லி நான் நைட் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியும் என்று சொல்லிவிட்டான் சிவலிங்கம். சிவலிங்கம், கண்டிப்பாக இதை யாரிடையும் சொல்லவே மாட்டேன். நாம் யாரும் சந்தேகப்படாத வகையில் நாம் நமது தொடர்பை வைத்து கொள்ளலாம் என்று உறுதியாக சொல்லிவிட்டான். அன்று இரவு சிவலிங்கம் அனிதாவின் வீட்டுக்கு நுழைந்த நோக்கம் முழுவதுமாக நிறைவேறிவிட்டது. இருவரும் விடிய மகிழ்ச்சியாக இன்பமாகும் நேரத்தை செலவிட்டார்கள். பல நாட்களாக தவிப்பால் இருந்த அனிதா தனது கணவன் நிறைவேற்ற ஆசையை சிவலிங்கம் முழுமையாக நிறைவேற்றிவிட்டான். அனிதா சிவலிங்கத்துக்கு நெருக்கமாக பழக ஆரம்பித்து விட்டார்கள். அதன் பிறகு இருவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தனியாக சந்தித்து இன்பத்தை அனுபவிக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த புதிய உறவின் காரணமாக அனிதா தன்னை மீண்டுமாக இளமையாகவும் அழகாகவும் மாற்றிக்கொள்ள என்று நினைத்து விட்டாள். சிவலிங்கம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தினமும் புதிய உடைகளை அணிய தொடங்கிவிட்டாள் அனிதா.
அடிக்கடி கண்ணாடியில் முன் நின்று பார்ப்பது, பவுடர் போடுவது, மேக்கப் போடுவது, தலை வாருவது, சிவப்பு போன்ற பலவிதமான முயற்சிகளை செய்வது. ஏதேதோ ட்ரை பண்ணிட்டா எப்படியாவது சிவலிங்கம் கரெக்ட் பண்ணிட்டு டெய்லியாக வந்து அவங்க கூட சந்தோஷமாக இருக்கலான்னு. முன்பெல்லாம் அனிதாவின் கணவர் கார்த்தி வேலையை முடித்துவிட்டு 2 அல்லது 4 நாட்கள் வீட்டுக்கு வந்தால் அனிதா வழக்கம் போல வீட்டு வேலைகள் மட்டுமே ஈடுபட்டிருந்தாள். ஆனால் இப்போது அனிதா அடிக்கடி கண்ணாடி பார்ப்பது, மேக்கப் போடுவது, சிரிப்பது, யோசிக்கிறது, ஏதோ வீடியோ பார்க்குறது, இப்படி புதிய புதிய செயல்களை செய்ய தொடங்கிவிட்டால். கார்த்திக் அனிதாவின் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகம் ஏற்பட்டது. என்னடி இப்போல்லாம் புதுசாக அடிக்கடி கண்ணாடி பார்க்குற, ஃபோனை பார்த்து சிரிக்கிறேன், யார்கிட்டயோ சேட் பண்ணின்னு இருக்கேன், என்ன நடக்குது, என்ன விஷயம் என்று கார்த்திக் கேட்டான். அனிதா ஒன்றும் இல்லை, சும்மா தான் என்று சமாளித்து விட்டாள். இருந்தாலும் கார்த்திக் அனிதாவின் நடத்தையில் சந்தேகம் முழுமையாக ஏற்பட்டது. அதன் பிறகு கார்த்தி வழக்கம் போல வேலைக்கு சென்று விட்டான். அவர் திரும்பி வருவது குறைந்தபட்ச 15லிருந்து ஒரு 20 நாள் ஆகும் என்று தெரிந்ததால் சிவலிங்கம் அனிதாவின் மீண்டும் தங்களது தகாத உறவை தொடர ஆரம்பித்து விட்டான். சில சமயங்களில் வாய்ப்பு கிடைத்தால் பகல் நேரங்களில் கூட சிவலிங்கம் அனிதாவிற்கு தனியாக இருக்க தொடங்கிவிட்டான். இரவு பகல் என்றும் பாராமல் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாமே அடிக்கடி அனிதா வீட்டு வாசலில் அக்கம் பக்கத்து வீடுகள் இருப்பவர்கள் சிலருக்கு சந்தேகம் வர ஏற்பட்டுவிட்டது. இதனால் கார்த்தியின் நெருக்கமான நண்பர் ஒருவர், ராஜேஷ், நீ வீட்டில் இல்லாத நேரங்களில் பக்கத்து வீட்டு இளைஞன் அடிக்கடி உன் வீட்டுக்கு வந்து போகிறானே, எனக்கு சரியாக தெரியலடா அப்படின்னு சொல்லிவிட்டான் நமது கார்த்தியிடம். இரவிலும் வருகிறான், பகலிலும் வருகிறான், வந்தால் உடனே போகாமல் நீண்ட நேரம் உன் வீட்டில் தாண்டா தங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டான். இந்த புகாரை கேள்விப்பட்டதும் கார்த்தி பெரும் அதிர்ச்சி அடைந்து விட்டான். ஏன்னா அவன் பொண்டாட்டிக்கு வந்து இப்படி பண்ண ஏற்கனவே தெரிஞ்சிச்சு. அது கார்த்திக் தெரிஞ்சவொடனே ஏற்கனவே அனிதா மீது சந்தேகம் இருந்த நிலையில் கார்த்திக்கு இப்போது சிவலிங்கம் அடிக்கடி வீட்டுக்கு வருவது தெரிந்தவன் கார்த்தி மனைவி நடத்தையில் முழு சந்தேகம் ஏற்பட்டது. முன்பு ஏன் இப்போதெல்லாம் புதிதாக அடிக்கடி கண்ணாடி பார்க்குற, சிரிக்கிறேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் புதிய புதிய ட்ரெஸ்ஸுலாம் போடுற, இது சரியில்லை என்று கார்த்தி சந்தேகம் ஃபஸ்ட்டே இருந்தது. அந்த சந்தேகத்துக்கெல்லாம் காரணம் வந்து சிவலிங்கம் தான். இருந்தாலும் தனது மனைவியை வந்து ரொம்ப சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கார்த்தி வந்து விட்டுட்டு இருந்தான். ஆனால் இப்போ தான் தெரியுது சிவலிங்கத்துக்கு மேலே கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டான் நம்ம ஹீரோ கார்த்தி. ஆனால் இப்போது நண்பர் மூலம் சிவலிங்கம் அடிக்கடி வீட்டுக்கு வருவது தெரிந்ததும் கார்த்திக் வந்து மிகுந்த அதிர்ச்சி அடைந்து விட்டான். கார்த்தி தனது மனைவியை பல நாட்களாக தொடாமல் இருப்பதால் அனிதா தன் உடல் தேவை பூர்த்தி செய்ய பக்கத்து வீட்டு இளைஞன் சிவலிங்கத்துடன் நெருக்கமாக பழகினாள் என்று சந்தேகித்தான். இந்த விஷயத்தில் உடனடியாக முடிவு கொண்டு வர வேண்டும் என்று கார்த்தி முடிவு செய்து விட்டான். அன்று இரவு வேலையை எல்லாம் முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிய கார்த்தி அனிதாவிடம் இது குறித்து நேரடியாக கேட்டுவிடலாம் என்று முடிவு செய்து விட்டான். அனிதா உடனே, இல்லை இல்லை, அந்த இளைஞன் எனக்கு தம்பி மாதிரிங்க, நீங்கள் இல்லாத நேரத்தில் ஏதாவது ஒரு உதவி கேட்டால் தான் அவன் வருவான், அதனால தான் வருவான், சும்மா பழகிறேன் நான், நீங்கள் நினச்ச மாதிரிலாம் இல்லை, மற்றபடி எனக்கும் அவருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த வகையான உதவும் இல்லை, ஒற்றும் இல்லை, மற்றவர்கள் பார்வையில் மட்டும்தான் அது தவறாக தெரிகிறது, நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்களா என்று சொல்லி அழுது புரண்டு நாடகம் ஆடினாள் அனிதா. கார்த்தி, சரி நீ சொல்வதை நான் நம்புகிறேன், ஆனால் ஊர்க்காரங்க நம்பணும்ல, பல பார்த்துட்டு தான் இது சரியில்லைன்னு என்கிட்ட வந்து புகார் சொன்னாங்க, நமக்கு ஒரு பொன் குழந்தைலாம் இருக்குது, அந்த குழந்தை எதிர்காலத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டும், இனி இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை காலி செய்து விட்டு வேறு எங்கேயாவது சென்று விடலாம் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டான் கார்த்தி. இதை கேட்டதும் அனிதாவுக்கு பெரும் அதிர்ச்சியும் மன உளைச்சலும் ஏற்பட்டது. காரணம், சிவலிங்கம் அனிதாவின் பக்கத்து வீடுகள் இருப்பதால் இந்த உறவு இருவருக்கும் மிகவும் வசதியாகவே இருந்தது. ஏன்னா மொட்டை மாடியிலேருந்து வந்துடுவான் கேடி. திடீரென்று வீட்டை காலி செய்து வேறு இடத்துக்கு சென்று விட்டால் அனிதாவின் தனது உடல் தேவையை நிறைவேற்ற ஆள் கிடைக்காமல் போய்விடும். இருவரின் தகாத உறவை தொடரவே முடியாது. அனிதா அதிர்ச்சியில் இருந்தபோது கார்த்தி, நான் வேற ஒரு வீடு வந்து வாடகை சென்று வீடு ஒன்றை பார்த்துட்டு வருகிறேன், நான் வீடு பார்த்துட்டு வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். இந்த அதிர்ச்சியில் இருந்து அனிதா உடனடியாக சிவலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, என் புருஷனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இப்போ அவன் புதுசாக வீடு வாங்க போகிறான்னு சொல்லின்னு இருக்கான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அனிதா வந்து சிவலிங்கத்துக்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இந்த விஷயம் எல்லாமே கணவருக்கு தெரிஞ்சு வச்சது. அவருக்கு ரொம்பவே சந்தேகம் வந்துச்சு. நான் எப்படியோ அவரை நம்ப வச்சு ஏதோ சமாளிச்சிட்டேன். ஆனால் அவர் இனிமேல் நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் முடிவு பண்ணிவிட்டேன். வெளியே எங்கேயோ வீடு பார்க்க போயிட்டாரு. ஏனென்றால் பலர் சந்தேகப்படுகிறார். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு வேறு குழந்தைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு. அதனால் அந்த குழந்தையோட எதிர்காலம், இந்த வீட்டு காலி செய்து விட்டு வேறு பகுதி செய்து விடலாம் என்று சொல்லிவிட்டு நாம் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அவர் கேட்கவே இல்லை. நான் என்ன பண்ணுன்னு தெரியல, இந்த வீட்டை விட்டு காலி செய்வதற்காக வீடு பார்த்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பி விட்டார். இப்போது என்ன செய்யலாம் சிவலிங்கம், நீயே சொல்லு என்று அனிதா கேட்டாள். உங்களை பிரிந்து என்னால் இருக்கவே முடியாது. ஒரு நைட்டும் நானும் நீங்களும் தினமும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் நைட்டு, இல்லை என்றால் என் வாழ்க்கையை வீணாகிவிடும். என் புருஷன் சரியில்லை, அந்த விஷயத்துல எல்லாம்
நான் மனிதரை நம்பி அவருக்கு செல்வது வீணு. அவர் என்னை சிறிது பொருட்படுத்தவே மாட்டார். எனக்கு நீங்கள் தான் வேண்டும் என்று அனிதா உணர்ச்சியில் பொங்க அழுதுவிட்டாள். சிவலிங்கம், உங்களை பிரிந்து என்னால் இருக்கவே முடியாது. அதனால் தான் தகாத உறவுக்கு என் கணவர் இடையூறு இருக்கிறார் என்று அனிதா தொடர்ந்து பேச ஆரம்பித்து விட்டாள் சிவலிங்கத்திடம். அதனால் அவரை நாம் கொலை செய்து விடலாமா என்று அனிதா கேட்டாள். அனிதா தொடர்ந்து, நாம் இத்தனை நாட்களாக வேலைக்கு போகாமல் வீட்டில் தானே இருந்தோம். என் கணவர் சம்பாதித்து கொடுப்பதால் வீட்டில் இருந்தேன். இனி என் கணவர் நாம் கொலை செய்து விட்டால் நாம் காலையில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்திருப்பேன். இரவில் நானும் நீங்களும் எப்பவும் போல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த இரவை கழிக்கலாம் என்று அனிதா சிவலிங்கத்தையும் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள். சிவலிங்கத்துக்கு அனிதா மீது இருந்த தீவிர மோகத்தால், சரி நீ சொல்கிற மாதிரி உன் புருஷனை நம்ம போட்டு தள்ளிடலாம், உன் கணவன் நான் கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சிவலிங்கமே சொல்லிட்டான். எப்போது கொலை செய்யலாம் என்று இருவரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அனிதா உடனே, இன்றே அவரை கொலை செய்து விடலாம், ஏன்னா இன்னைக்கு நைட்டே நான் அவங்க கூட இருக்கணும், அவர் வந்துட்டார், இப்போது ரொம்ப பெரிய பிரச்சனையாக பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கொலை செய்வது என்று சிவலிங்கம் கேட்டான் அனிதாவிடம். அனிதா, இரவில் என் கணவர் வந்ததும் வழக்கம் போல் சரக்கு அடிப்பார். அந்த சரக்கை அடிக்கும்போது நான் ஏதாவது ஒரு மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் அவர் தூக்கி கொண்டு இருக்கும்போதே நாம் இருவரும் சேர்ந்து அவரை எப்படியாவது போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணிட்டாங்க. காலையில் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது நாடகமாகி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பிளான் பண்ணிட்டாங்க. சிவலிங்கம் உடனே, இல்லை இப்படி செய்த பல போலீஸ்க்கு மாட்டிக்கொள்வார்கள், செய்திகளில் நிறைய இப்படி தான் படித்திருக்கிறேன், இந்த முறை வேண்டாம், வேறு ஏதாவது வழியில் நம்ம செய்யலாம் என்று சொல்லிவிட்டு, அனிதா, அப்படி என்றால் என் கணவர் அதிக அளவுக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அவரை சாகடிச்சிடலாமா என்று கேட்டார். சிவலிங்கம், இல்லை, அப்படி செய்தால் போஸ்ட்மார்ட்டத்தில் நம்ம எப்படியோ மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் சிவலிங்கம் சொன்னான். அப்படின்னு எப்படி தானே போட்டு தள்ளுறது, நீயே சொல்கிறான், அவர் கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்த அனிதா. சிவலிங்கம், கொஞ்சம் பொறுங்கம்மா, நான் யோசித்து உங்களுக்கு திரும்பி ஃபோன் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டார். சிறிது நேரம் கழித்து சிவலிங்கம் ஒரு திட்டத்தை தயாரி செய்து விட்டான். பிறகு அனிதாவிடம் மீண்டும் ஃபோன் செய்து விட்டான். சிவலிங்கம், நான் சொல்கிறத மாதிரியே நீங்கள் செய்யணும். உங்கள் கணவர் அடிக்கடி வெளியூர் சென்று வருவார். இன்று அவர் ஊருக்கு வந்திருக்கும் விஷயம் யாருக்குமே தெரியாது. வந்த உடனே வீட்டு பார்த்து விட்டு வருகிறேன் என்று தான் சொல்லிட்டு உடனே கிளம்பிவிட்டார். அதனால் அவர் வெளியூரில் தான் சென்று விட்டார் என்று அனைவருக்கும் நினைத்து கொண்டிருப்பார்கள். இப்போது உங்கள் கணவர் வீடு பார்த்து விட்டு திரும்பி வருவார். அவர் வந்ததும் நீங்கள் அவரிடம் இனிமையாகவும் சந்தோஷமாகவும், ஏன் நம்ம இருவரும் சினிமாவுக்கு எவ்வளோ நாட்களாக செல்லவே இல்லை, இன்றாவது நம்ம சினிமாவுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று, பழைய வீட்டுக்கு சென்றால் அங்கு எல்லா பொருட்களையும் அடுக்குவது, ஏற்பாடு செய்வது என்று எனக்கு ஏகப்பட்ட வேலை வந்துடும் என்று சொல்லுங்கள் என்று சிவலிங்கம் திட்டத்தை ஃபஸ்ட்டு சின்ன படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு சின்ன செட்டப்பை சிவலிங்கம் அனிதா கிட்டே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கான். அதனால் இன்று எப்படியாவது நைட் ஷோவுக்கு நீ கூட்டிகிட்டு செல்லுங்கள் என்று நீங்கள் உங்கள் கணவரை வற்புறுத்தி அழைத்து வர வேண்டும் என்று சிவலிங்கம் அனிதாவிடம் சொல்லிவிட்டான். வரும் வழியில் நான் சொல்லும் இடம் ஒன்று இருக்கிறது, அங்கு நல்ல இருட்டாக இருக்கும். அந்த இடத்தில் வந்ததும் நீங்கள் திடீரென்று எனக்கு வயிறு மிகவும் கலக்குது, வலிக்குது, ஏதாவது சொல்லுங்கள், பாத்ரூம் வருகிறது என்று ஏதாவது சொல்லுங்கள். சொன்னோன்னு நான் என்ன பண்ணுறேன்னா, மறைவான ஒரு இடத்திற்கு முன்பு சென்று ஒரு விதமான காட்டுக்குள் போய்விடுங்கள். அங்கிருந்து உடனே திரும்பி வர வேண்டாம். உங்கள் கணவர் உங்களுக்காக காத்திருப்பார். சாலை ஓரத்தில் நின்று காத்திருப்பேன் நான். அப்போது நான் மறைவாக இருந்த அவருக்கு பின்னால் ஏதாவது ஒரு கம்பி, கத்தி ஏதாவது எடுத்துன்னு அடித்து எப்படியாவது அவர் நான் போட்டு தள்ளிடுறேன். ஊருக்கு வெளியே ஒரு பழைய பாலடைந்த கிணறு ஒன்று இருக்குது, அங்கே எடுத்துன்னு போயிட்டு நம்ம கல் கட்டி கிணத்துல போட்டுட்டா யாருக்குமே சந்தேகமே வராது. அது உங்கள் கணவரை அடித்து கொண்ட பிறகு அவரது உடலுக்கு ஒரு பெரிய கல்லை கட்டிட்டு கிணத்துல தூக்கி போட்டலாம். அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்கு திரும்பி விடுவீர்கள். வழக்கம் போல் உங்கள் அன்றாட வேலைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். நானும் என்னோட அன்றாட வேலையை நான் செய்து கொண்டிருப்பேன். உங்கள் கணவர் வெளியூர் சென்றிருந்தார், இன்னும் திரும்ப வரவே இல்லை என்ற நிலை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா யாருக்குமே தெரியாது. ஏன்னா உங்கள் புருஷன் எப்போவுமே வெளியூர் தான் லாரி ஓட்டு போயிருப்பாரு. யாராவது கேட்டால் என் புருஷன் வெளியூர் தான் போயிருக்கான், இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டே மழுப்பிட்டே இருக்கலாம். எல்லோரும் நம்பிவிடுவார்கள். உங்கள் கணவர் இறந்துவிட்ட விஷயம் யாருக்கும் தெரியாது. நாம் இருவரும் மாட்டிக்கொள்ளவும் மாட்டோம் என்று சிவலிங்கம் திட்டத்தை விளக்கிவிட்டேன் தான். அனிதாவுக்கு இந்த யோசனை மிகவும் பிடித்திருந்தது. இதே மாதிரியே செய்துவிடலாம் என்று உற்சாகமாக சொல்லிவிட்டாள். நினைத்தது போலவே எல்லாம் நன்றாகவே நடந்தது. கார்த்தி வீட்டுக்கு வந்து விட்டான். நான் ஒரு வீடு பார்த்துருக்கேன், ஆனால் இப்போதைக்கு அந்த வீடு சரியாக இல்லை, அதனால் வேறு ஒரு வீட்டை பார்க்கலன்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்று கார்த்தி சொன்னான். அனிதா உடனே, சரியே, இன்னும் நம்ம வீட்டை பார்க்கவே இல்லையே, இன்று ஒரு நைட் ஷோவுக்கு ஏதாவது சினிமா படம் பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சிவலிங்கம் சொன்ன பிளானை அனிதா அவன் புருஷனை போட்டு தரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு கரெக்டாக கூப்பிட்டான்.
நாம் இருவரும் இன்று சேர்ந்து ஒரு படம் பார்க்கலாமா? எவ்வளோ நாள் ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு முடிச்சோன்னா கூட்டின்னு போனீங்க, ஆனால் இப்போ கூப்பிட்டே போகிறதில்ல. இன்றாவது ஒரு நகைச்சுவை அழைத்துச் செல்லுங்கள் என்று கெஞ்சி அழுத ஆரம்பித்து விட்டாள். ஒரு வழியாக கார்த்தி ஒத்துக்கொள்ள வைத்து விட்டாள். பிறகு திட்டமிட்டபடி அவரை நைட் ஷோவுக்கு அழைத்துச் சென்றார்கள். சிவலிங்கம் சொன்னது போலவே அந்த இருட்டான இடத்துக்கு வரும்போது அனிதா திடீரென்று எனக்கு வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, இது வலிக்குது, அது வலிக்குன்னு போய் சொல்லிட்டு பாத்ரூம் வருகிறேன் என்று சொல்லிட்டு கொஞ்சம் இருங்க நான் போய் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டுக்கு சென்று ஒரு மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டு விட்டாள். அனிதா நீண்ட நேரமாக வராததால் கார்த்தி அவரை தேடி காட்டுக்கு நடுவில் சொன்னான். சிவலிங்கம் மறைவாக பின்னால் வந்து ஒரு இரும்பு கம்பியால் தலையிலேயே அடிச்சிட்டான். பிறகு இருவரும் சேர்ந்து கார்த்தியை ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி அருகில் இருக்க ஒரு பழைய கிணற்றுக்குள் கொண்டு சேர்ந்து உடலுக்கு பெரிய ஒரு கல் இரும்பு ராடி ஏதோ போட்டு ஒரு பழடைஞ்ச கிணறு இருக்குது அதில் போட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு இருவரும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. நார்மலாக யாருக்கும் எதுவுமே தெரியலாமல் அது மாதிரி அன்றிலிருந்து எதுவும் நடக்காது போலவே இருவரும் தங்களது அன்றாட வேலைகள் தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்குமே இப்போது 1% கூட சந்தேகமே வரல. அப்போது தான் கார்த்திக்கின் அண்ணன் ரவி அடுத்த நாள் அனிதாவை ஃபோன் செய்துவிட்டு, என்னம்மா உன் கணவன் என்னை பார்க்கவே வர்றதே இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதே இல்லை, என்ன விஷயம், என்ன ஆயிடுச்சு என்று கேட்டார். அவருக்கு ஃபோன் செய்தாலும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது என்று கேட்டார். இது அனிதாவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏனென்றால் கார்த்தி ஊருக்கு வந்த விஷயம் யாருக்குமே தெரியாது என்று சிவலிங்கம் அனிதாவை நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கார்த்தி வந்த உடனே அண்ணன் ரவிக்கு ஃபோன் செய்து பார்த்து வருவதாக சொல்லியிருந்தார். இந்த விஷயம் இருவருக்கும் சுத்தமாக தெரியவே இல்லை. அதிர்ச்சியில் இருந்த அனிதா எப்படியோ சமாளித்து தெரியவே இல்லை என்று அவர் வந்தார். வந்த உடனே திடீரென்று எனக்கு அவசர வேலை வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு உடனே வெளியூருக்கு போய்விட்டார் என்று பயத்துடன் சொல்ல ஆரம்பித்து விட்டாள். சொல்லும் போது உதவோடெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. என் கணவர் மீண்டும் வெளியூருக்கு சென்று விட்டார் என்று கூறிவிட்டால் கார்த்தியோட அண்ணன்கிட்ட ரவி கிட்ட. கார்த்தியோட நம்பர் தான் வந்து என்னடா இது இப்போ தான் வந்தான் என் தம்பி, அதுக்குள்ளே போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. வந்தவொடனே என்னை பார்க்க வராதவாறு எங்கே போனா, பேச்சு சரியா இல்லையே, இது சம்திங் ராங்குன்னு ரவி முடிவு பண்ணிட்டு ஏதோ மனம் உடைந்து பேசுவது போல இருந்தது என்று நினைத்தார். திடீரென்று வந்த உடனே மீண்டும் வெளியூருக்கு போயிட்டுருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இது சரியாக தெரியவில்லை என்று அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் பார்க்கலாம், தம்பி திரும்பி ஏதாவது ஒரு ஃபோன் செய்கிறானா என்று பார்க்கலாம் சொல்லிட்டு ரவி சொல்லிவிட்டு அடுத்த நாளும் ரவி திரும்பி வந்து கார்த்திக்கு ஃபோன் செய்து விட்டு பார்த்து கொண்டே இருந்தான். எத்தனை வாட்டி கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் தான் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஏன் இப்படி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பான், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்து அதிகமாகிட்டே போயிட்டே இருந்துச்சு. உடனடியாக ரவி என்ன பண்ணால் அக்கம் பக்கத்தில் இருக்குது சேலத்தில் வந்து எடப்பாடியில் ஒரு இடத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே போயிட்டு தம்பி ஊருக்கு வந்த இடத்துல வந்து பார்க்க வருவதாக சொன்னான். ஆனால் என் வீட்டுக்கு வரவே இல்லை சார், அவன் மனைவியை கேட்டால் ஏதோ ஒரு சொல்லிகிட்டே இருக்குது மழுப்பலாம், உடனே மீண்டும் வெளியூர் போய்விட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுது அது. ஆனால் நான் எனக்கு தம்பி ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, நீங்கள் தான் எனக்கு கண்டுபிடிச்சி தரணும், எனக்கு எங்கள் அண்ணி மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்தான். அதன் பிறகு போலீஸார் வழக்கை பதிவு செய்துவிட்டு அனிதாவை போலீஸார் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்து ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது அனிதா, இல்லை என் கணவர் வந்தார், அதன் பிறகு என்ன ஆனது என்று தெரியவே இல்லை, வந்ததுமே அவர் முகம் சரியில்லை, உடனே நான் ஊருக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். என்னுடன் சரியாக பேசுவதும் இல்லை என்று பொய் சொல்லி எப்பயாவது தான் சமாளித்தார். போலீஸார் சரி கொஞ்சம் காத்திருங்கள் என்று, நான் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று போலீஸார் சொன்னார்கள். அவரது ஃபோன் எல்லாமே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வழக்கு கிடப்பில் போய்விட்டார்கள். ஆனால் ஒரு வாரம் இருக்கும், ஒரு 6 நாள் 7 நாள் கார்த்திகின் உடல் கிணற்றிலிருந்து உப்பி நல்லா குண்டாகி, ஏன்னா அதில் தண்ணியில் கிணத்துல கட்டி போட்டாங்க, பட் இருந்தாலும் அந்த மீன் எப்படி உப்பிட்டு வெளில வந்துட்டு இருக்குது. செம்ம ஸ்மெல்லு. அந்த சைடில் போகிறது, அந்த ரோடு சைடு பக்கத்தில் இருக்க கிணறுல போகிற சைடு எல்லாருக்கும் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பகுதி எல்லாமே இவ்வளோ ஸ்மெல் வந்ததுனால அருகு இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் போய் பார்த்தாங்க. அங்கு கார்த்தியின் உடல் இறந்து கிடைப்பது பார்த்து உள்ளூர் மக்கள் உடனடியாக போலீஸுக்கு தகவல் கொடுத்தார்கள். போலீஸார் உடனடியாக வந்து கார்த்தியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனை பக்கத்திலே இருக்க சேலத்தில் வந்து அனுப்பி வச்சிட்டாங்க. இந்த சடலம் கிடைத்ததால் போலீஸாருக்கு இந்த வழக்கை மர்மமான கொலை என்று பதிவு செய்து விட்டார்கள். அனிதாவிடம் தீவிர விசாரணை அனுப்பிச்சிட்டாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்துட்டு கடைசியில் கார்த்தின்னு சொல்லிட்டு போலீஸார், நீங்கள் உங்கள் கணவர் வெளியூருக்கு சென்று விட்டால் என்று சொன்னீர்கள், ஆனால் அவர் யாரோ கொலை செஞ்சுட்டு கிணற்றில் வந்து கட்டி தூக்கி போட்டிருக்காங்க, ஒரு வாரத்தில் வந்துச்சு, இப்போது உங்கள் நடத்தை சரியில்லை, கடந்த ஒரு வாரமாக நான் உங்களை வந்து நீங்கள் மாறி தான் சொல்லின்னு இருக்கீங்க, உண்மையை சொல்கிறீங்களா போய் சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரில, உங்கள் கணவரை கொலை செய்தது உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்று கடுமையான போலீஸ் விசாரிக்கிற விதத்தில் விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதை கேட்டதை அனிதா பயத்தில் நடுங்கி விட்டார். உச்சாவே போயிட்டாங்க.
அதன் பிறகு கார்த்தியின் சடலம் கிடைத்ததுமே அனிதா மிகவும் பயந்து போய்விட்டார். அது மட்டுமல்ல, போலீசார் அனிதாவின் செல்போனை பறிமுதல் செய்து ஆய்வு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதில் அனிதா சிவலிங்கத்துக்கு பலமுறை காலையில் புதிய புதிய உடைகள் அணிந்தது, அழகான மேக்கப் போடுவது, புகைப்படங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லாமே சேட்டிங் இருக்குது. அதே மாதிரி 2 பேர் சந்தோஷமாக அந்த வீடியோவும் இருக்குது. போலீசார் ஏன் இப்போது உங்கள் பக்கத்து வீட்டு அந்த இளைஞன் யார், இருவருக்கும் தினமும் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, ஃபோட்டோ இருக்குது, ஏன் இந்த மாதிரி வீடியோலாம் இருக்குது, இருவரையும் அடிக்கடி ஃபோன் செய்திருக்கிறீர்கள் என்று துருவ விசாரணை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். அப்போதுதான் அனிதாவுக்கு நான் பக்கத்து வீட்டு இளைஞன் சிவலிங்கத்துடன் தகாத உறவில் தான் இருந்தேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டாள். அதன் பிறகுதான் நாங்கள் இருவரும் தனியாக சந்தித்து அடிக்கடி இன்பத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டோம். என் கணவர் என் மீது ரொம்பவே சந்தேகம் வந்துச்சு. இந்த வீட்டை எப்படியாவது காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு என்னிடம் சொன்னாள். ஆனால் இந்த வீட்டை காலி செய்வதுன்னு கொஞ்சமே பிடிக்காது. ஏன்னா பக்கத்தில் தான் சிவலிங்கம் இருக்கான். அவனை விட்டு எனக்கு பெரிய மனசே வராதனால தான் என் புருஷனை நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். அப்படி சென்றால் எங்களது தகாத உறவை தொடர முடியவே முடியாது என்று நினைத்து என் கனவில் இரவில் நாங்கள் இருவருமே சேர்ந்து கொலை செய்து விட்டோம் என்று அனைத்து வாக்குமூலத்தையும் போலீஸாரிடம் சொல்லிவிட்டார் அனிதா. போலீஸார் இந்த வாக்குமூலத்தை ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இதை கேட்ட போலீஸார் ரொம்பவே ஷாக்காகி நின்ட்டாங்க. என்னம்மா சொந்த புருஷனை போட்டு தள்ளிட்டே நீ? அதன் பிறகு அனிதா அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீஸார் வழக்கை பதிவு செய்துவிட்டு அனிதாவுக்கு உடனடியாக கைது செய்தார்கள். பின்னர் சிவலிங்கத்தையும் அழைத்து அவரையும் கைது செய்துவிட்டு சிறையில் அடைத்து விட்டார்கள். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பிறகு இருவரும் சிறையில் அடைத்து விட்டார்கள். இப்படி தகாத உறவில் ஈடுபட்டு இருந்ததால் மனைவியும் அவளது காதலனும் சேர்ந்து திட்டமிட்டு கணவரை கொலை செய்த இந்த சம்பவம் அந்த பகுதியில் சேலத்தில் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு பரபரப்பாக ஹாட் நியூஸ் இதுதான். நன்றி, வணக்கம்.